இப்போ வந்துட்டு எங்கள் அக்கா பையனை வந்து நாய் கடிச்சு வச்சிருச்சு. பேட்லர் நாய். இது வந்துட்டு நாய் கடிச்சப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, நாய்க்கா வந்து பிடிச்சி வலிக்கலை, எதுவுமே பண்ணலை, நாய் அப்படியே பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சிரிச்சு நின்னதான் சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையன் வழியில் கத்தும் போது அந்த பொண்ணு இருக்கும்ல, அதை அடிக்க போன எங்கள் வீட்டு ஆளையும் திட்டிருக்காங்க. நாய் வந்துட்டு எதுக்கு நீங்கள் அடிப்பீங்க, நாயை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் இது கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசியிருக்காங்க. அது இல்லாமல் நாயினா கடிக்கதான் செய்யும், இப்படிதான் கடிக்கதான் செய்யும், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி ரூடாக தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பேசும்போது நான் செலவில் நான் 10,000 பணம் தானே என்னமோ அதை நான் கிடைக்கிறோம் அப்படின்னா, நாய் கடிச்சிச்சுன்னா பணம்ன்றது கொடுக்குறதுன்னா அப்போ என்ன வேணா பண்ணுவீங்களா பணம் இருந்தா? அது வந்துட்டு கொஞ்சம் கேட்கணும் சரிங்களா. இப்போ வந்து கேஸ் கொடுத்துருக்கு, கேஸ் கொடுத்ததுக்கான இது என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாக அந்த பொண்ணு தான் மெயினான காரணம். ஏன்னா அவங்க பையன் கூட்டிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 8 மணிக்கு கூட்டிட்டு வர டைம்ல நிறைய குழந்தைங்க விளையாடுது. அந்த டைம்ல பையன் கொஞ்சம் பெரிய பையனா இருக்கும், இது வரைக்கும் ஆச்சு. இது இன்னும் குட்டி குட்டி குழந்தைங்களாம் விளையாடுது. அந்த டைம்ல என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் இது மட்டும் என்ன எதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல இந்த தெருநாய்க்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனால் ஒரே வீட்டில் சோறு போட்டு அது வண்டியில போகும்போது வரும்போது அப்படியே பின்னாடியே தொத்திட்டு வருது. அவ்வளோ நாய் வளர்த்து வச்சிருக்காங்க. முடிஞ்ச அந்த நாய்களும் கொஞ்சம் சொல்லி எடுத்து பாருங்க சார். நாங்கள் மாங்காடு கொழுமணி வாக்கத்தில் இருக்கோம் சார். என் பையன் பேர் சுஜேஷ் சார். நேற்று வந்து 8 மணிக்கு டியூஷன் போயிட்டு என் பையனை கூட்டிட்டு வந்தேன் சார். சரி மேலே சாப்பாடு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவனை தொஜ்ஜி மழை வரா மாதிரி இருக்குப்பா, நீ எங்கள் டாக் ஒன்று வளர்க்கும், குட்டி டாக் அது, அதை கூப்பிட்டு போய் கட்டிடுப்பா, கேட் கிட்ட தான் இருக்கும், கேட்டு உள்ளதான் இருக்கும், கேட்டு கிட்ட கட்டிடு அப்படின்னு, கேட்டு கிட்ட இருந்து உள்ள கூப்பிட்டு வந்து கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட போனான் சார் அவன். இவங்க டாகை கூப்பிட்டு வராதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். அந்த டாக் வந்து ரொம்ப வைலண்டான டாக், கூட்டு வராதிங்கன்னு சொல்லியும் அந்த பொண்ணு திரும்ப நாங்க ஏற்கனவே வான் பண்ணி வச்சிருந்தோம், திரும்ப கூட்டு வந்து விட்டுட்டு நிக்கிறாங்க சார். டாக பிடிச்சி இழுக்காம குழந்தை பிடிச்சி கடிச்சு அந்த தொடையில இருக்கிற சதையை வந்துருச்சு சார். மேல கடிச்சிருந்தா அவள் தான் சார், அவனை எதுவுமே பண்ணிருக்க முடியாது சார். நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அவனுக்கு வலி தாங்க முடியாது, கத்திட்டு தான் இருக்காங்க. நேற்று நைட்டும் சுத்தமா தூங்கவே கிடையாது. இப்பயுமே அட்மிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம் சார். நாங்க வலி தாங்க முடியாது கத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த நாய் இருக்கக்கூடாது. இன்னொன்னு அந்த பொண்ணு ரொம்ப பேசவும் பேசுச்சு. நாய்னா கடிக்கதான் செய்யும், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, நாய்க்கு நாங்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம், அதெல்லாம் ஒன்னாவது உன் பையனுக்குன்னு பேசுறாங்க சார். அவங்க எவ்வளவு வேணுமோ கொடுங்க, நாங்க பார்த்து நாங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு ஏற்ற எவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவாகுதோ இல்ல வேற உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம்ன்றாங்க சார். என்ன சார் பண்றது? ரெகுலரா கூட்டு வராங்க, நாங்க சொல்லிட்டோம் சார். அவங்க பையன் இருந்திருந்தா 10 மணிக்கு மேல கூட்டு வருவான். ஏன்னா அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அவன் 10 மணிக்கு மேல தான் கூட்டிட்டு வருவான். இவங்க குழந்தைங்க விளையாடுற டைம் டியூஷன் போயிட்டு வந்து ஒரு 8 மணிக்கு அங்க ஒரு 10 பசங்க கிட்ட இருக்கிறாங்க. டெய்லி அங்க விளையாடுவாங்க சார். நீங்க விசாரிச்சு பாருங்க சார். பசங்க விளையாடுற டைமுக்கு இவங்க ஏன் சார் கூட்டு வரணும்? இன்னொன்னு என் பையன் வெளியவும் போல சார். என் வீட்டுக்குள்ள வந்து கடிச்சது சார். அந்த நாய் ரோட்ல போய் விளையாடிட்டு இருந்தானா கூட ஏதோ அவங்க வாக்கிங் கூட்டு போனாங்க கடிச்சிச்சுங்களா சார். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒடியாந்து கடிக்குது, புடிச்சு இழுக்காம சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இந்த நாய் கடிச்சது பெருமையா நிக்கிறாங்க. அவங்க எதுவுமே பண்ணல. எவ்வளவு நேரம் 1/4 hour கழிச்சு நாங்க கொம்பு தூக்கின்னு போய் அடிக்கிற வரையும் அவங்க எதுவும் இல்லையா, நாய் மேல எப்படி நீ கையை வைப்ப, நாய் மேல கை வைக்க வருவியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என் பையனை கடிச்சிச்சா அதுக்கு எதுவும் கிடையாது. அவங்க நாய் மேல கை வைக்கிறது மட்டும் அடிச்சு தருத்தவும் இல்ல, கூட்டு போய் உள்ள கேட்லயும் போடல. அப்ப எப்படி சார் அது? சிரிச்சுட்டு அப்படியே நிக்குது சார் அந்த பொண்ணு. இது என்ன சார், குழந்தைய கடிக்கிறத பார்த்து யாருன்னா சிரிப்பாங்களா சார்? உடனே கால் பண்ணி நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நாங்க என்ன பண்றோமோ பாத்துக்கலாம் அப்படின்றாங்க சார். அவங்க ஒரு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க சார். அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார். நாங்க அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, டாக தூக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு அந்த நாயும் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அது ரேட் வீலர் கிராஸ்ன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப வைலண்டான டாக் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சார். அந்த நாயை யாரும் கிட்ட போக முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.